செய்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் கவலைகள் மாறட்டும், என் பயங்கள் மாறட்டும், என் பதட்டம் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் ஏண்டா திடீர்னு சொல்லி சில நேரத்தில் நான் அழுகிற நாட்கள். ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு போனா என்னால் தூங்க முடியாமல் புலம்பிக்கிட்டே இருக்கிற நாட்கள். ஒரே மனபாரம், குழப்பம், பயம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் டிஸ்டர்பன்ஸை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைச்சீங்கன்னா, ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னால் மேற்கொள்ள முடியல. உங்கள்ட்ட தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்க, காகங்களை பாருங்க, அவைகளை உடுத்துவித்த தேவன், அவர்களை போஷிக்கிற தேவன். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பன். உங்களுக்கு ஏதாவது சேதம் வந்துச்சுன்னா என் உயிரை கொடுத்து கூட நான் காப்பாற்றுவேன். யோவான் 10 சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என் உயிரை கொடுத்து கூட நான் காப்பாற்றுவேன். நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறவரு. அதனால உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்திருக்கு அப்படின்னா ஆண்டவர் அமைதலாக இருக்கிறவர் அல்ல. அவர் எழும்பி நின்று காற்றை அகற்றுகிறார், கடலை அமர்த்துகிறார். சீசர்கள் கதறின போது காற்றை எழுந்து அதற்றின தேவன், கடலை அமர்த்தின தேவன், அவர்கள் கரை சேருவதற்கு உதவி செய்த தேவன். உங்க வாழ்க்கையை நீங்க கரை சேருவதற்கும், நீங்க நினைத்ததை அடைவதற்கும், நீங்க போக வேண்டிய தூரத்துல போய் பயணங்களை முடிப்பதற்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உனக்கு நன்றி சொல்லுகிறோம்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நாங்கள் எல்லாவற்றையும் செய்யும் பலனை உடையவர்களாக இருக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாமல், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். நன்றி 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 நன்றி. இயேசுவே உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே உம்முடைய அதிசயமான நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே உம்முடைய பராக்கிரமம் உள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே அதிகாரம் உள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உயர்த்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு உயர்த்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு உயர்த்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே என்னுடைய முழு மனதோடு உயர்த்துகிறோம், முழு பலத்தோடு உயர்த்துகிறோம், என்னுடைய முழு சிந்தைகளோடு உயர்த்துகிறோம். என்னுடைய கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. பலமுள்ளவனுக்காகினோம், பலனற்றவனுக்காகினோம் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிற பர்வதமே, ஒத்தாசை அனுப்பி தருகிற பர்வதமே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சகாயம் செய்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம்
காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உம்மாலாகும். மரண நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. ஆவாதீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. மரண நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. Yes, Lord. அவாந்திர வெளிகளை நீரே. ஐயா நீரே. அம்மா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஐயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் ஆகும். எல்லாம் யாரும் நோக்கி பார்த்து சொல்லுங்க. எல்லாம் உம்மாலாகுமா. வறண்ட நிலத்தை நீர் ஒன்றா நீங்க மாற்றுவீங்கப்பா. ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றை நீங்க உருவாக்குவீங்கப்பா. இல்லாதவைகளை கூட நீங்க இருக்கிறவைகளை போல அழைப்பீங்க ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு ரூத்து சொன்னான், என் வாலிபத்திலேயே எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டேன். இனிமே நான் எங்க சந்தோஷத்தை பார்க்க போறேன் அப்படின்னு இருந்தா அந்த ரூத்துக்கு ஒரு நிறைவான சந்தோஷத்தை நிலையாய் தந்த தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை என் வாலிபத்திலேயே நான் சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டேன், இனி சாகுது வரைக்கும் எனக்கு சந்தோஷமே இருக்காது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் மட்டும்தான் சொல்றாரு. ரூத்துக்கு கடைசி வரைக்கும் நீங்காத சந்தோஷத்தை உருவாக்கின தேவன். எல்லா இழந்துட்டீங்கன்னு உங்களை மனுஷங்க சொல்லலாம். எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டீங்கன்னு உங்களை மனுஷங்க சொல்லலாம். எல்லா நிம்மதியும் போச்சுன்னு சொல்லி உங்களை மற்றவங்க ஒருவேளை பரிகாசம் பண்ணலாம். நீங்க கலங்காம ரூத்துவை போல என் தேவனுடைய சண்டையிலே நான் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நகோமியை போல ஒருவேளை தொடர்ந்து கசப்புதாய வாழ்க்கைக்கு வருகிறது. எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு வயதாகி விட்டது, இனி சாக போற நாள் வரைக்கும் நான் கசப்போடே சாக போகிறேன். இருந்த பிள்ளைகளை இழந்துட்டேன், புருஷனை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் சந்தோஷம் இல்லாம சாக போறேனேன்னு ஒருவேளை நகோமியை போல வாழ்க்கையை விரக்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நகோமிக்கு பல மடங்கு சந்தோஷத்தை அந்த மரண நாட்கள்ல கொடுக்காம பார்க்கிறோம். அந்த கடைசி நாட்கள்ல பல மடங்கு சந்தோஷம் தான். மகனால் கிடைக்காத சந்தோஷம், புருஷனால் கிடைக்காத சந்தோஷம், மற்றவர்களால் கிடைக்காத பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நகோமிக்கு தேவன் கொடுத்தார். ஒருவேளை யாரெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ, ஒருவேளை அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் வரலையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், அவர்கள் தர எதிர்பார்த்த சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தரால் இந்த நேரத்தை இறங்குகிறது. அப்படி கர்த்தரை நோக்கி பார்த்துங்க. கர்த்தரால் உங்களுடைய இருதயத்துக்குள்ள மகிழ்ச்சி இறங்குகிறத நீங்க பார்க்கலாம், சந்தோஷம் இறங்குகிறத நீங்க பார்க்கலாம், ஆனந்த தைரியத்தின் ஒரு அபிஷேகம் உங்களுடைய உள்ளத்தை நிரம்புகிறத பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க, நன்றி
நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறி ஆண்டவரே கிடைக்காத சந்தோஷம், கிடைக்காத மகிழ்ச்சி, கிடைக்காத நிம்மதி, கிடைக்காத சமாதானம் இதுவரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்து ஏங்கின உள்ளத்துல ஆறுதல், உள்ளத்துல ஆறுதல் இப்பொழுதே பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. துக்கத்தின் மேல் துக்கத்தையும் ஆண்டவரே, வருத்தத்தின் மேல் வருத்தத்தையும், சஞ்சலத்தின் மேல் சஞ்சலத்தையும் இப்பொழுதே அனுபவித்தவர்களை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு மேலாக மகிழ்ச்சியை தருகிற தேவன், வருத்தத்தை பார்த்த நேராக மேலாகவே சந்தோஷத்தை தருகிற தேவன் இப்பொழுதே இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக ஆண்டவரே. ஓ ராபா லாரா 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 சீகா லாரா ரூடா லாரா போதானா லாமோ ராரா லாரா ரூடா ராதி கேரோ ரோடோ சோமோனா. ஆவியானவரே, சந்தோஷத்தை தருகிற ஆவியானவர் எனக்கு குடிப்போம் அல்ல, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஆவியானவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்றைய துயரம் எல்லாம் நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. இப்பொழுது ஆண்டவர் தந்திருக்கிற நிம்மதி பிறந்ததையா. தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஓ அல்லேலூயா, கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. இங்கே துயரத்தோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த துயரம் இப்பொழுது மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஏதோ ஒரு நீங்காத துயரம் இப்பொழுதே நீங்கட்டும். ஓ நிம்மதி இப்பொழுதே உங்களுடைய உள்ளத்தை மூடட்டும். அது ஒரு நிரந்தரமானதாய் மாறட்டும். அதை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. இயேசுவே, உடைய நாமத்தினால பிறந்திருக்கிற அந்த நிம்மதி, உடைய சமூகத்தில் பிறந்திருக்கிற அந்த நிம்மதி ஆண்டவர் சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. அப்படியே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அன்னைக்கு தாவீது சொல்றாங்க, என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் போது உங்களுடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது ஆண்டவரே. என் உள்ளத்துல கவலைகள் பெருகும் போது உங்களுடைய ஆறுதல் என்னை மூழ்கிறது ஆண்டவரே. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதெல்லாம் உடைய கரம் என்ன தாங்குதப்பா, உடைய கிருபை என்ன தாங்குதப்பா. அடியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஒருவரே ஒரு மனுஷனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர். ஆண்டவர் ஒருவரே இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற சஞ்சலத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்ற வல்லவர். நம்முடைய சிறை இருப்பை மாற்ற வல்லவர். நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாவற்றையும் நம்மளால கடக்க முடியாதவைகள், தாண்ட முடியாதவைகள், போராட முடியாதவைகள், ஜெயிக்க முடியாதவைகள், நம்மளால நிற்க முடியாதவைகள் எல்லாவற்றையும் மாறப்படுகிறவர், மாறப்படுகிறவர், மாறப்படுகிறவர். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாறப்படுகிற தேவன் எங்களோடு கூட
நீர் வந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிய போகிறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிய போகிறது அப்படின்னு தூங்க போகிற இரவு எஸ்தர் ராஜாத்தி வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, தூங்க போகிற இரவு தேவன் என்ன செஞ்சார்? அந்த தூங்க போகிற இரவுல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த இடத்துல எல்லாத்தையும் புதிதாக்கினார். வேதத்துல வாசிக்கிறோம். நாளைக்கு விடிஞ்சா சாக போகிறோம் அப்படின்ற நிலைமையில இருந்தவங்க வேதம் பார்க்கிறோம். நம்ம வேதத்துல விடிஞ்சா சாக போறோம்னு இருந்தவங்களுக்கு அன்னைக்கு நைட்டே பல வகையான உயர்வுகளை கர்த்தர் உருவாக்கி தருகிறார். பல வகையான மாற்றங்களை கர்த்தர் உருவாக்கி தருகிறார். எல்லாம் முடிஞ்சு விடிஞ்சா எல்லாம் சாக போகிறோம். இதே போலதான் பைபிள்ல போட்டிருக்க காரியம் மாறுதலாய் முடிஞ்சிச்சான். சத்துரு நினைச்சாங்க நாளைக்கு காலையில இவங்க எல்லாம் சாக போறாங்கன்னு. ஆனா தேவன் நினைச்ச சத்துருவை தான் சாக வச்சார். ஒருவேளை நாளைக்கு உங்க வாழ்க்கையில அது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு சொல்லி பல தந்திரக்காரர்கள், பல சூனியக்காரர்கள், பல மந்திரக்காரர்கள் எத்தனையோ காரியங்களை செய்யலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசிய பக்கத்துல இருக்கிறார், ஏசிய பட்சத்துல இருக்கிறார், ஏசிய வலது பாரிசத்துல இருக்கிறார். எனக்கு விரோதமான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது, எந்த ஒரு தந்திரமும் வாய்க்காது. ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்லலாம், எதையும் முடிய விட மாட்டாங்க. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. ஒருவேளை தூங்க முடியாம ஏதோ ஒரு கடந்த நாட்கள் நடந்தது, ஏதோ ஒண்ணு கர்த்தர் கைவிட்டான்னு நம்ம உள்ளம் சொல்லுகிறது. இதெல்லாம் அந்த பரிசுத்தவான் சங்கீதத்தை வச்சுதான் பாடுகிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இதை புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார், கர்த்தர் என்னை சுமக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ இளைப்பாருன்னு சொல்லி சங்கீதம் 116 தாவீது சொல்றான். உன் கண்களை அவர் கண்ணீருக்கு தப்பு வைத்தார், உன் கால்களை ஒரு இடத்துக்கு தப்பு வைப்பார், உன் ஆத்மாவை நிச்சயமா அவர் காப்பாற்றுவார். 116 சங்கீதத்துல தாவீது சொல்றான், என் ஆத்மாவே அவர் நன்மை செய்யக்கூடியவர், இளைப்பாறு அப்படின்றார். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தீனோ கலங்காதே. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தீனோ கலங்காதே. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் நம் தகப்பன் மாற்றுகிறான். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் மாற்றுகிறான்.
விழித்தருவே கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீ படுத்துறங்கி விழித்தருவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. இந்த நாள்ல இருந்து நீங்க நிம்மதியா தூங்கி எந்திரிக்கணும். இது வரைக்கும் எப்படி தூங்கி எந்திரிச்சிங்கன்னு தெரியாது. ஒருவேளை தூங்க போகும்போதும் அழுகையோட தூங்க போயிருந்திருக்கலாம். எழுப்புனதுக்கு அப்புறமும் கூட அந்த துக்கத்தோட நீங்க எழுப்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்று கண்ட எகிப்தியரை நீ பார்க்க மாட்டீங்க, காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யறதை நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை எதிரிகள் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், என் கேடவன் நீங்க தான், என் மகிமன் நீங்க தான், என் தலை நிமிர பண்ணுகிற தேவன் நீங்க தான் சொல்லி நீங்க உங்க உள்ளத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சத்துருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாத, எனக்கு கர்த்தர் நிச்சயம் நிறுத்துவார்னு சொல்லுங்க. சத்துருவே இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து நீ சந்தோஷப்படாதப்பா, நிச்சயமா உன்னை வெட்கப்படுத்துகிற அதிசயத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா உன்னுடைய சத்துருக்கள் வெட்கப்படுகிற அதிசயம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவரால நடக்கும். நன்றி சொல்லுங்க. அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்தவரை நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை இந்த பூமியில நீங்க தாங்கப்பா. நிம்மதியான தூக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் துவங்கும் போது நிம்மதியா துவங்கட்டும், முடியும் போது நிம்மதியா முடியட்டும். உண்மை ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரும் சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு, துக்கத்தோடு இந்த நாட்களை கழிக்காத அளவுக்கு, தத்தாவே வேதனையோடு நாட்களை கழிக்காத அளவுக்கு, வியாதிகளோடு போராடாத அளவுக்கு ஒரு புதிய காரியங்களை செய்வீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய நாமம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக எல்லா துணையும் நாங்கள் வந்து செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.